எல்லோருக்கும் சந்தோஷம். வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் சண்டே நான்வெஜ் செய்ய முடியாத சூழ்நிலைன்னா நீங்கள் இந்த சாதத்தை ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க பசங்களுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்புங்கிற கணக்கில் ஊற வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கு காய்கறிகள் பார்த்திங்கன்னா 2 கேரட், ஒரு 10 பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு கப்பில் கொஞ்சம் பச்சை பட்டாணிங்க, ஃப்ரெஷ் பீஸ் இல்லை காஞ்சது. நல்லா கல்லுப்பு போட்டு காய்கறிகளை கழுவி கட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து. இப்போ அரிசியும் பருப்பையும் வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் 1/2 கப் அப்படிங்கிற ரேஷியோவுக்கு நமக்கு கண்டிப்பாக 6 டம்ளர் தண்ணி தேவைப்படுங்க. முதல்ல 5 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடானதுக்கப்புறம் அரிசி பருப்பு சேர்த்து கல்லுப்பு போட்டு 3 விசில் விட்டுருங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பும் காயும் வெந்ததுக்கப்புறம் சைடில் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. பிசிபெல்லாபாத் பவுடரு உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி இந்த அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. நீங்கள் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறமா கரைச்ச புளி தண்ணியை சேர்த்து நல்லாவே புளி தண்ணி கொதிச்சு வரணுங்க. அந்த மீன்வாயில் நீங்கள் இந்த குக்கரில் சாதம் வெயிட் அடங்கியிருக்கு இல்லைங்களா, நல்லா சாதத்தை மசிச்சு விட்டுட்டு காய்கறிகளை சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கிட்டு இப்போ நம்ம கொதிக்கி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் சாதம். அதுக்காக நம்ம மீதி இருந்த அந்த 1 டம்ளர் தண்ணி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா பெண்டிங், அதை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இது கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதாவது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கொப்பரை துருவல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுத்து எடுத்து இந்த சாதத்தில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரு. அப்போ உப்பு ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடி சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.